ஏயா இது உனக்கே நல்லா இருக்கா? அவ தான் ஏதோ அறிவு கிட்டத்தனமா சொல்லிட்டா, நீயும் புத்தி கிட்டத்தனமா பொட்டி தூக்கிட்டு உடனே புறப்படுறதா? உனக்கு வயசுக்கு வந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க. இன்னும் 4-5 வருஷம் போனால் உன் பொண்ணு பெரிய மனுஷன் ஆயிடுவா. இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பொட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டேன். ஏதோ சொல்லுவாங்களே காசிக்கு போனால் கர்மம் தொலைன்னு, அது மாதிரி ஒரே இடம் எல்லாத்தையும் தலைமுள்ளான்னு பார்க்குறியா? எங்கே போகிற பைத்தியக்காரா? உள்ள போட. ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஷீலா வீட்டில் போய் தங்கிட மாட்டேன். ஒரு வாரத்தில் வக்கீல் வர சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா சொத்தையும் உங்கள் மருமகளுக்கு எழுதி கொடுக்குறேன். அவர் தருவார், வாங்கி சொல்லுங்கள். கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் பக்கம் போயிட்டுருக்கேன். அதுவும் வேண்டான்னு உங்கள் மருமக சொன்னேன்னா அங்கேயும் போகிறத நிறுத்திடுறேன். இருக்கவே இருக்கா தங்கச்சி அண்ணாமலை, அவள் வீட்டில் போய் தங்கிட்டு போகிறேன். நினச்சேன் நீ இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையே. எதாக இருந்தாலும் யோசிச்சு பேசுகிறோன்னாச்சே. நல்ல முடிவு தானே எடுப்பேன், நியாயமான முடிவு தானே எடுப்பேன். இப்போ இப்படி திடீர்னு அதான் அண்ணாமலை அவள் தான் எல்லாத்தையும் உதறிட்டு தனியாக வாழ்ந்து காட்டுன்னு ஒரு சத்திரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காள். அந்த சத்திரத்தில் போய் நீ தங்கிக்கலான்னு பார்க்குறியா? ஒன்றா சுற்றி வச்சு அண்ணாமட்டையே வந்துடுறீங்களே. அண்ணாமலை பற்றி பேசாம உங்களால் இருக்க முடியாதா? என்னப்பா நீங்கள் நீ எங்கம்மா வந்த? உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. வீணை அவமானப்படாத, கிளம்பு கிளம்புன்னு சொல்கிறேன்ல. என்னண்ணே பெட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? நீ வா, நான் சொல்கிறேன். நீங்க முதல்ல பெட்டி எடுத்துட்டு உள்ள போங்க. நீ வாமா, நான் சொல்கிறேன். அண்ணா நீங்க உள்ள போங்க. அண்ணி கிட்ட பேசணும்னா நான் பேசுறேன். எங்க இருக்காங்க? பாரு, பண்ணாதப்புக்கு நான் படுற அவமானம் போதாதா? நீ வேற அவமானம் பண்ணுமா? வாமா போலாம். என்னன்னு ஒரு வார்த்தைக்கு போன்னு சொன்னா பெட்டியோட கிளம்புறதா? அண்ணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க இடத்துல யாரா இருந்தாலும் சரி, ஏன் நானா இருந்தாலும் இப்படித்தான் பேசுவேன். புருஷனுக்கு இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்கு, அவ கர்ப்பமா இருக்கா, அபார்ஷனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, தலைமாட்டில் உட்காந்து ஆறுதல் சொல்றானா எந்த பொம்பளை என்ன பொறுத்துக்குவாங்க? ஒரு 2 நாள் கூட இருந்து எடுத்து சொல்ல வேண்டியதானே, ஏன்னு இப்படி நடந்துக்கிறீங்க? எல்லாம் சொல்லி பார்த்துட்டோமா, இதெல்லாம் கேட்க நிலைமையில அவங்க இல்லை. வீணா அவமானப்பட போற, வா போலாம். இப்ப என்ன, நீங்க பெட்டி எடுத்து போறதுக்கா நான் வந்திருக்கேன். நீங்க உள்ள போங்க. நீ வாமா போலாங்கறல. உள்ள போங்க, நான் அன்னிக்கிட்ட நான் பேசுறேன். அண்ணே என் பேச்ச கேளுங்க, நீங்க உள்ள போங்க. உள்ள போங்க அண்ணே. தங்கச்சி மேலே பொண்டாட்டி மேலே பாச வச்சுட்டு நான் படுற வேதனை இருக்கு. அண்ணி, நான் அண்ணாமலை வந்திருக்கேன். என்ன அண்ணி, அண்ணன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவாரா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷமா அவரோட வாழ்ந்திருக்கீங்க. அவர் ஊர்ல எப்படியெல்லாம் இருந்தாரு நீங்களே பார்த்திருக்கீங்க. ஊர்ல பண்ணாத தப்பு இங்க வந்து பண்ண போறாரா? ஏன் அண்ணி அண்ணனை பத்தி இவ்வளவு தப்பா நினைக்கிறீங்க? எனக்குன்னு யார் இருக்கா? இப்போ உங்க அண்ணனுக்காக தான் பறிஞ்சிட்டு வந்திருக்க. நான் ஒரு அனாதை தானே, எனக்குன்னு யார் பேச போறாங்க? என்ன நீ? நான் இன்னும் உங்களை அம்மாவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் நீ என்னை வெறுத்து ஒதுக்குறீங்க. நான் இப்ப கூட என் அண்ணன் வீட்டை விட்டு போயிடுவாருங்கிறதுக்காக வரல. அண்ணன் இல்லாம என் அண்ணி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இப்ப கூட பாருங்க, நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், அப்படித்தான் அண்ணி அப்படிதான் கோவப்படுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்கன்னு. நீங்க தான் கொஞ்சம் நிதானமா நடந்துக்கணும்னு சொல்லி வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கேன். இது பாருங்க, உங்க பாஷையில சொல்லணும்னா பணத்தை தூக்கி எறிஞ்சா 1000 பொம்பளைங்க வருவாங்க. ஆனா என் அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்ல. அனுப்புறது ரொம்ப ஈஸி, ஆனா திரும்பி பெறுறது ரொம்ப கஷ்டம். புருஷனை எப்பவுமே கைக்குள்ள வச்சுக்கணும். விட்டுட்டா அப்புறம் திருப்பி பெற முடியாது. இது என் அனுபவத்துல சொல்றேன். என் குழந்தை இல்லாம நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. அந்த கஷ்டம் நீங்க படக்கூடாது. நீங்க இன்னொரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க. ஷீலா ஹாஸ்பிட்டல் இருக்கான உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னா? தமிழரசி. ஷீலாவோட அப்பா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. சரி, நான் பேசலான்னு அண்ணன் கிட்ட அந்த நம்பர் வாங்கி போட்டா தமிழரசி ஃபோன் எடுக்கிறா. தமிழரசிக்கும் ஷீலாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கானே. தமிழரசினால நீங்க உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் நம்ப மாட்டேன். உங்க அண்ணனை நான் நம்பவே மாட்டேன். சரி சரி, நீங்க என்ன நம்பாதீங்க. நீங்க தமிழரசியே நம்புங்க, அண்ணனை நம்பாதீங்க. ஆனா அண்ணனை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிடாதீங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை.